8/8/2026 காருண்யா 764 உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். நேற்று சுவர்ண கேரளம் SK 64 ரிசல்ட்டு 887. ஆல் போர்டு கொடுத்தது நம்மளுக்கு வந்துட்டு 8ஆம் நம்பர் சப்போர்ட்டு கொடுத்த நம்பர் தான் வந்திருக்குது. 8 வந்துருச்சு, சரிங்களா. ஆனால் போர்டில் வந்து நம்ம ஒரு அருமையான கேசிங் தான் எடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 8-8-7 ஜஸ்ட்டு மிஸ்ஸு தான், சரிங்களா. 8 வந்துருக்குது. நம்ம வந்து 8-3 இருக்கு இல்லையா, இந்த இதுக்கு தான் பவர் பண்ணி 8 கொடுத்து 7 வச்சுருக்குறாங்க. டபுள்ஸில் வந்துட்டு நான் கொடுக்கல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் நம்பர் டபுள்ஸாக இப்போ தான் அடித்தாங்க. அதனால தான் சரின்ட்டு 8ஆம் நம்பர் கொடுக்கல. ஆனால் சி போர்டு நம்ம 7 ஃபஸ்ட்டு 7-3 கரெக்டாகவே வச்சுருக்குறோம். 7 கரெக்டாக வந்திருக்குது. பி போர்டு 8 வந்திருக்கு, சி போர்டு 7 வந்திருக்குது, சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா 687 கொடுத்துருக்குறோம். 887 வந்திருக்குது, சரிங்களா. ஜஸ்ட்டு மிஸ்ஸு, அவ்வளோதான். இல்லைன்னா ஒரு நல்ல வின்னிங் கிடச்சிருக்கும் நமக்கு. இதில் வந்துட்டுலாம் நம்மளுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு இதாக வரல, எல்லாமே மாறி மாறி தான் வந்திருக்கும், சரிங்களா. ஆனாலும் இதில் வந்து ஒரு நம்பர் தான், சி போர்டு 7 மட்டும் எடுத்துக்கிட்டு, அதை 2 நாளாக தொடர்ந்து 3 நம்பர் வந்துச்சுல்ல, அதனால தான் ஒரு நம்பர் மட்டும் வச்சுட்டு மீதி அப்படி அடிச்சிட்டாங்க. டபுள்ஸ் 8 வந்துருக்கு, ஓகேயா. சரி, நாளைக்கு உண்டான கணிப்புக்குள்ளே போயிடலாம். சி போர்டு நம்ம கரெக்டாக தான் கொடுத்துருக்குறோம். பி போர்டும் நமக்கு கரெக்டாக வச்சுருக்குறோம், சரிங்களா. போர்டில் நம்மளுக்கு ஒரு அருமையான வின்னிங் தான் வந்திருக்குது. நாளைக்கு பார்த்திங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 9-7 சப்போர்ட்டுக்கு 0. அப்படி டைரெக்டாக இந்த 9-7 வரலன்னா பவரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. நாளைக்கு 9க்கு பவர் 4, 7க்கு பவர் 2, 0க்கு பவர் 5, ஓகேங்களா. 9-7 மெயின் டார்கெட், சரிங்களா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9-1ன்னு வச்சுருக்கிறேன், சரிங்களா. ஏ போர்டில் இன்னொரு நம்பர் 0வும் வரலாம், சரிங்களா. சப்போஸ் 0வும் 5ம் நாளைக்கு சேர்ந்த மாதிரியும் வரலாம். அப்படி இல்லைன்னா 0 வரலன்னா 5ஆம் நம்பர் ஆட்டத்தில் ஓரளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. இது 53ஆகவும் வரலாம், 58ஆகவும் வரலாங்க. அதை நான் இப்போவே உங்களுக்கு வந்து எழுதி காட்டிடுறேன், சரிங்களா. 53ஆகவும் வரலாம், 58ஆகவும் வரலாம், சரிங்களா. அந்த மாதிரி தான் இருக்குது இது. அதையும் நம்ம கொடுத்துருக்குறோம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 நம்பரில் வந்துட்டு 8, 3, 5, 7 தான் நாளைக்கு கொடுத்துருக்குறோம், சரிங்களா. அதுதான் நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த 7ஆம் நம்பர் டீ போனால் ஆனாலும் 4-0-8ன்னு கூட ஒரு நம்பர் வரலாம். அதை நான் இங்கே கொடுக்கல, அது மட்டும் நான் நோட் பண்ணிக்கிறேன். 4-0-8 வரலாம், சரிங்களா. வந்தால் அப்படி வந்துச்சுன்னா 9ஆம் நம்பர் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. 9ஆம் நம்பர் வெளியே போகலாம், இல்லை 7ஆம் நம்பர் வெளியே போகலாம், சரிங்களா. அதை கனெக்ட் பண்ணி தான் அடிப்பாங்க. ஏன்னா 7 கூட 8 இருக்குதா, இதை பவர் பண்ணாலும் 4, அந்த மாதிரி கூட வரலாம். 7ஆம் நம்பர் வெளியேவும் போகலாம், சரிங்களா. ஆட்டத்தில் அப்படின்னா 7-4-0-8, சரிங்களா. இந்த மாதிரி ஒரு போரடி கூட நம்ம எதிர்பார்க்கலாம், சரிங்களா. இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் எனக்கு கணிப்பில் என்ன வருதுங்கிறதுக்கு, சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா 72, 94, 50 நம்ம சி போர்டு என்ன கொடுத்துருக்கோம், மெயின் டார்கெட்டு 8-3, சரிங்களா. இதில் அந்த நம்பர்கள் இருக்காது. அப்போ நாளைக்கு 7ஆம் நம்பர் இருக்குது, சரிங்களா. 5ஆம் நம்பர் இருக்குது, 8-3 மட்டும் இதில் இருக்காது, சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதில் இருக்கிற 5-7 மட்டும் சி போர்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். 8-3 நம்மளுக்கு டார்கெட்டில் இருக்குது, அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் உள்ளே இருக்குது. ஒரு நம்பர் எடுத்து கூட 1-2-18ங்கிற மாதிரி அடிக்கலாம், அது நம்ம கொடுத்துருக்குறோம், சரிங்களா. பார்த்தீங்களா, இது வந்து 1-2-8ன்னு வரலாம், 1-2-3 நம்ம கொடுத்துருக்குறோம், சரிங்களா. ஏன்னா ஒரு வேளை பவர் ஆச்சுன்னா 1-2-8 இருக்கணும், இல்லைன்னா 1-2-3 இருக்கணும். ரம்மி நம்பராக விளையாடுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு, சரிங்களா. 75-07-93-53, ஓகேங்களா. 12-40-78-18, சரிங்களா. அந்த மாதிரி வரலாம். இதில் ஏதாவது ஒன்று டிஸ்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன பவர் வச்சாங்கன்னா 40ங்கிறது 45 மாறலாம், 75ங்கிறது 25 மாறலாம். இந்த நம்பர் நம்மளுக்கு பெண்டிங் நம்பர் தான், சரிங்களா. இது வரக்கூடிய நம்பர் 245ங்கிற ஒரு நம்பரு நம்ம எதிர்பார்க்குறோம், சரிங்களா. அது வருதா பாருங்கள். ஏன்னா 245 வந்துச்சுன்னா இதிலே 3 நம்பர் வந்துடும். அப்படி 245 வந்தால் இந்த 0 ஆனது வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0 வச்சு அடிக்கலாம், சரிங்களா. இந்த 0 ஆனது வெளியே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும், அவ்வளோதான். இதை இப்படி வச்சாலும் 4க்கு 9க்கு 3 இருக்குதா, 3ஆம் நம்பரும் நம்ம சேர்த்துக்கணும், வெளியே வச்சுக்கணும். அப்போது நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும், சரிங்களா. பாருங்கள்,
உங்கள் கணிப்பில் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா திரு டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 075 953 958 407 128 178 788 978 91 23 பொருடி 97 53 40 75 71 28 சரிங்களா? இதுதான் நம்மளுடைய கணிப்பு நாளைக்கு வர்றது. உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா அதிக நம்பர் நம்ம சொல்லதுக்கு இதில், ஆனால் இதில் வர்றதை கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போவுமே அழகான ஒரு திரு டிஜிட்டல் கிடச்சிடும். நமக்கு 5 7 இதுலேருந்து சி போர்டு கிடச்சிருக்குது. மீதி நம்பரை நீங்கள் உல்ட்டா பண்ணி வச்சுக்கணும். ஃபாலோ பண்ணி விளையாடுறதா இருந்தால் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி விளையாடுங்க சரிங்களா? 5 7 சி போர்டுக்கு வச்சுட்டு மற்ற நம்பர்லாம் நீங்கள் உல்ட்டா பண்ணி வச்சுக்கினீங்கன்னா ஒரு 10 செட்டு வரலாம் சரிங்களா? அதை கணக்கு பண்ணிகிட்டே விளாண்டிங்கன்னா வாரத்தில் 2 வின்னிங் கண்டிப்பாக வரலாம் இதுலேருந்து அதிகபட்சமாக சரிங்களா? இந்த வாரத்தில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு தொடர்ந்து 2 வின்னிங் வந்துருச்சு. நாளைக்கு இதுலேருந்து 1 நம்பர் 2 நம்பர், அதேமாதிரி சில நேரங்களில் எப்போமாவது ஒருக்க அதிகமாக மாதத்தில் ஒரு 2 நாள் அல்லது 3 நாள் மட்டும்தான் இதுலேருந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும் சரிங்களா? அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். மற்றபடி இதில் இருக்கிறது தான் வரும் சரிங்களா? பார்த்து ப்ளே பண்ணுங்கள். நாளைக்கு நல்ல கெஸ்ஸிங்கில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.